திருவண்ணாமலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அது அக்னி தலம். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய பெருந்தலம், ஞானிகளுடைய சரணாலயம். அது இடைக்காடராக இருக்கலாம், ரமணராக இருக்கலாம், சேஷாத்திரி மகானாக இருக்கலாம், யோகி ராம் சுரத்குமாராக இருக்கலாம். இப்படி எல்லோரும் நடந்து தேய்ந்த அந்த மண்ணிலே தீபத்தை பார்ப்பதை தங்கள் வாழ்க்கையினுடைய லட்சியமாக மனிதர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் உண்டு. சிவ ஆலயங்களில், முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் கார்த்திகை பெருவிழா அன்று தீபம் சொக்கப்பான் கொளுத்துவது என்று ஒன்று மரபு தமிழ் சமூகத்தில். அந்த சொக்கப்பானில் எரிந்து சாம்பலான சாம்பல்களை எடுத்து வயல்வெளிகளில் தூவுவார்கள். காரணம், விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியுமே. அந்த விளை நிலங்கள் செம்மாந்து பயிராக விளைவதற்கான ஒரு வித்தாக இந்த கார்த்திகை தீபத்தினுடைய சொக்கப்பான் சாம்பல் பயன்படுத்துவது மரபாக இருக்கிறது.